அன்பு சோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எம்.ஆர். ராமமூர்த்தி அவர்களுக்கு மிருதங்கம், தோலக்கு, தபேலா. பலவாத்தி போறது சென்ற வெற்றி சுட்டி தனக்கு நிகழ்ச்சி வெற்றி கொள்ள அன்பு தம்பி மதிப்பிற்கு மரியாதை வளையகுலத்தைச் சேர்ந்த சின்ன அழகு ஆர்வலர் சாய்வார் ஆமா இல்ல பாத்துங்க பெரிய ஒரு சாமியா இருந்தாங்க. அடுத்து நான் சொல்ல போற சின்ன சாமியா, அழகான சாமியா. எங்களுக்கு எது இருந்தாலும் எல்லாத்தையும் தாய் தந்தை வளர்ப்பு தாளத்தை போல் அருமை மாப்பிள்ளை புலபல கண்டாயவாரி சிஞ்சா 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 தாள மாஸ்டர் அன்பு மாப்பிள்ளை நமது மதுரை சேர்ந்த ஏ சிவமுருகனத்தை சீனன் தாளம் வந்து உங்களுக்கு அறிவிங்க எனக்கு சப்பம் வந்து ஒரு ஊட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமா நீ அப்படித்தான் தெரியும் எனக்கு. ஆமா அதற்கு ஆடல் அழகி அவிய சுந்தரி அந்த காலத்து சிலுக்கு இந்த காலத்து உசுப்பு அதுக்கால கட்மா எல்லோரும் மனதையும் கொள்ளையர்களும் அன்பு கண்ணி என்று சொல்லக்கூடிய நமது திண்டுக்கல் ஆத்தூரை சேர்ந்த பி சுந்தரி அவர்கள் டான்ஸ் காமே ஆசையில பாத்தி கட்டி நாக்கு ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி ஆசையில பாத்தி கட்டி நாக்கு ஒண்ணு நட்டு வைக்கவா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வைக்கவா தாயி நானா வாழலையே நீரா வாழவல்லே நானா வாழலையே நீரா வாழவல்லே. உங்களை பிரச்சனை அப்படி இருந்தீங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க. பூஜை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா அதற்கு நல்லபடியாக இவரங்கும் இடையிலே மேலம் உபயம் மாரிக்கோணா வகைரா கே மீனாட்சிபுரம் மற்றும் கருப்புசாமி காவல் உபயம் கே செல்லத்துறை கே மீனாட்சிபுரம் அன்புலத்திற்கு எங்களது சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பித்து அதற்கு நல்லபடியாக மேடையில் கலர் சோனா உபயம் அன்பு அண்ணார் பி குமரேசன் திருமங்கலம் அண்ணார் அவர்களுக்கு நன்றி வணக்கம். அதற்கு நல்லபடியாக சாப்பாடு கிராமத்தின் சார்பாக அருமையான ஏற்பாடு ஆட்டுக்கறி ஆட்டுமுட்டை சாப்பிட்டியா அப்படிக்கா சிங்க அப்படி கேளு அண்ணன் வணக்கம் சொல்லுவோம்ல கை ஆட்டு முட்டை சொல்லலாம் நாட்டுக்கோழி முட்டை அப்படின்னு சொல்லி ஆட்டு முட்டை சொல்லல கையில முட்டை எடுத்தா ஆட்டு முட்டை ஆட்டாம வச்சோம்னா கேட்கறது இல்லையா அப்படின்னா வருங்காலத்தை சூப்பரா வருவாடா. அதுக்கு ஒலி ஒளி அமைப்பு இவ்வட்டாரத்திலே சிறந்த ஒலி அமைத்துக் கொள்வதற்கும் அருமையினா திண்டுக்கல் ராஜன் செட்டுக்காரர் சொன்னேன் பன்னீர் இடையில் அழகா போட்டாரு. நேற்று போல தம்பி சொன்னேன் செட்டுக்காரன் அழகான பாட்டு போட்டாரு. எப்படி பாட்டு போட்டாரு? பார்ப்பு கொள்ளும் பழனியிலே பங்கிரித்தேரோட்டம் பார்ப்பு கொள்ளும் பழனியிலே பங்கிரித்தேரோட்டம் அந்த காட்டு மகிழ தானே கடல் போல் கூட்டம். இதை போட்டோம் இப்படி முன்னாடி சின்ன பையன் அப்ப கேள்வி வந்தேன் எங்க பையனா அவன் கூட அந்த அப்பா இருக்கேன் அவன் கூட கொஞ்சம் பெரிய பையனா இருக்கான். ஒரு சின்ன பையனா இருக்கிற கோமாளி நிப்பாட்டப்பா என்ன நீ பாட்டு போடுற அந்த பாட்டை இப்போ போட்டுக்கா பாரு நம்மாளு எப்படி போட்டுக்கானா கட்டை இருக்கு மீட்ட கட்ட கோட்டம் கந்தை காதலி இருக்கு மீட்ட மன தோட்டம் கந்தை இருக்கும் கட்ட கோட்டம் காதலி இருக்கும் மன தோட்டம் கண்டை இருக்கு மீட்ட கட்ட தோட்டம் கந்தை காதலி இருக்கு மீட்ட மன தோட்டம் சைக்கிள் ஓடுத பாக்குற ஓட்டம் சைட்டை வந்து பார்த்துக்க வழியில் கொண்டோட்டம் ஞானி ஸ்ரீகண்டவாணி ஆறுமுகசாமி அருக்கரவாணி ஞானி ஸ்ரீகண்டவாணி ஆறுமுகசாமி அருக்கரவாணி அவன் பாட்டேன் செட்டுக்காசு போனா ஆந்திராவுக்கு போயிட்டாரு. எங்க போறாரு? ஆந்திராவுக்கு போறாரு. எப்படி போறாரு? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
அந்த சின்ன பையன் சும்மா வரியா அந்த பாட்டு திருப்பி ரிவர்ஸ் வரியா எப்படி வரியா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா காலத்துக்கு பச்சை கோடி காட்டுலேசா மலையேறி வாரே மதுரை முடியில்லாரே என்ன பாடிக்கே போடணுன்றிய என்னையா ஒரு கோயில் உலகத்துக்கு போறான் நேற்றுக்கு நடந்துருக்கான் போய் உங்க கையை வச்சு கொடுக்கிட்டேன் முளைக்காது என் காலை வச்சு கொடுக்கிட்டேன் முளைக்காது தலைமசுரை கொடுக்குறியா அதாவது அடுத்த முளைக்க அதுக்கு அடுத்தபடியாக இந்நாடகத்தை வந்திருக்கும் நாடகப்பாளர் நமது தீபுரியை சேர்ந்த ஏந்தி ராமசாமி துணை ராஜநடிகர் அருமை மாமா இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் குறிப்பிட்ட நேரங்களில் சிறந்த நாடகத்தை கொண்டு வந்து அமைத்துக் கொடுப்பார் என்பதை தங்கள் மத்தியில் சமர்ப்பித்து கொண்டு எங்களை எல்லாம் மதுரையிலிருந்து நமது உருவக்கூடிய இந்த வாகன ஓட்டுநர்களுக்கு எங்களது கலைக்கும் சார்பாக நன்றி வணக்கம். உங்கள் சொந்த ஊரை சொல்லிடுவோமா? ஏன்னா இந்த ஏரியாவில் சொந்த ஊரை சொல்லுவாங்க. ஏன்னா அங்கிருந்து புதுக்கோட்டைன்னு சொன்னாங்க. தற்போது நான் குடியிருப்பு திருவாரூர். எனது சொந்த ஊர் வந்து நம்ம திண்டுக்கல் அருகாமையில் உள்ள ஆத்தூர். என் சொந்த ஊர் ஆத்தூர் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே இருக்கு 10-25 வருஷம் ஆச்சு. உங்கள் ஆத்தூரை சேர்ந்த எம்எல்என் பிரபுராஜா பவுன் காமிக் ஓட்ட உரசை 86 லட்சமா புறா செமந்துக்கு நடிப்பேன். கஷ்டமா தான் கீழே இறங்கி வச்சு நடிப்பேன். உங்க வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் வயக்காட்டு உரப்புல எப்படி தீ போட்டு மிதிப்பீங்களோ அப்படி செஞ்சிடாதே நம்ம உறவுக்காக கேட்டுக்கொண்டு நானே நிற்க கூடாதுல போய் பொங்கலுக்கு தள்ளி விடுறேன். இங்கனம் கே மீனாட்சிபுரம் கிராம பொதுமக்கள் அத்தனை அனுபவங்களுக்கும் நன்றி வணக்கம். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லாம விட்டுல கொட்டகைப்பு ராமலிங்கம் ராமத்தன்பட்டி அந்த அன்புலத்திற்கு நன்றி வணக்கம். அவர் சொல்லாம விட்டீங்கன்னு வச்சுக்க கொட்டகை இப்ப பிடிச்சிட்டு போயிடுவாரு. பின்னாடி பாத்திரம் கக்கூசு ஏசி எல்லாம் போட்டுக்காரு. ஒண்ணு சமையா போட்டுக்கிறேன். இன்னொருமே நல்லா இருக்கணும் அவர் அடிக்கு செல்வ போட்டி மதிக்கணும் போல ஆத்தா என்ன பெத்து போட்ட என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா சொல்லி ஆராது சொன்னா துய தீராது சொல்லி ஆராது சொன்னா துய தீராது பொன்ன போல ஆத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆத்தா கண்ணீர தாம்பாத்தா துணி கட்டி நானும் கண்களுக்கு பார்த்ததில்லை ஒன்றை கேட்கும் ஆயில் கேட்ட ஆசா கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை
பெற்று போட்டா என்ன பெற்ற ஆட்டா கண்ணீர காப்பாட்டா வெற்றியின ஊரகத்தோ வேலையற்ற மகனோடு வெற்றி பயண போல எத்தனையோ பேருண்டு கெட்டு போன மகளோடு கட்டு கெட்ட தந்தையும் உண்டு கேடு கெட்ட தந்தையும் உண்டு ஒரு கெட்ட தாரமும் உண்டு கெட்டு போன தாயி இல்லையடி ஆத்தா கெட்டு போன தாயும் எங்கோ இல்லவே இல்லை அழியாத்தா பொன்ன போன ஆத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆத்தா கண்ணீர காப்பாத்தா சொல்லி சொல்லி ஆறாது சும்மா துயர் தீராது சொல்லி சொல்லி ஆறாது சும்மா துயர் தீராது உன்ன போல ஆத்தா என்ன பெற்று போட்டா என்ன பெற்ற ஆத்தா கண்ணீர காப்பாத்தா கண்ணீர காப்பாத்தா கண்ணீர காப்பாத்தா ஏ பொலித்தியா மாட்டுக்கு யாரு இவர சொல்லையா ஏய் நீ எனக்கு கம்ப்யூட்டர் குடிக்கலாம் சூப்பர் ஹலோ ஹலோ கையை வைக்காத ஹலோ அண்ணே அவர்கிட்ட சொல்லு அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்களா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்புறம் நொன்னேன்றியா நீங்க வந்து எனக்கு அண்ணன் உண்மையில முறைக்கு நீ எனக்கு அண்ணன் சரி கூப்பிட்டு தோட நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன யூடியூப்ல ரொம்ப செட்டில் உட்கார வச்சிருக்கீங்க ஹலோ அண்ணே வச்சிருக்காங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா என்னடா இப்படி உருளே இருக்கீங்க பாப்பா வந்து சிரிச்ச மாமா இருக்கேன் அப்படியே எனக்கு வரும் பாப்பா கொஞ்சம் தள்ளி வா டான்ஸ் காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த பி சுந்தரி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டு கொஞ்சம் கிட்ட போ அப்படி நல்லா போடுவார் கிட்ட படத்து போடுவாரு எட்டத்தில் ரெண்டாலும் போடுவாரு அது போடுவாரு எனக்கு பொன்னாடி போட்டிய கௌரவப்பட்டிய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியா சாரும் கலைக்குழு சாரும் நன்றி நன்றி என்ற வணக்கம் தாடி என்ன உடம்பு என்ன உடம்பு தாடி என்ன
என்னையதான் நீ பார்க்கணும். பார்க்கணும். டேய் ஆ? இங்க பாருங்க அதையே பாருங்க. எதை பார்க்க சொல்ற? எப்ப தூக்குதா பாருங்க. ஏய், யா. என்னைய பாரு, என் முகத்தை பாரு. ஆ. வேற எங்க பாக்குற? அப்புறம் என்ன ஆடுது? இந்த பாசி ஆடுது. அதே பாசி ஆடுதுல்ல? அடுத்த அசானி என்னோட இந்த இதில் இப்படி செய்யாத. இப்படி செஞ்சா உட்காந்து வாசிக்க முடியாது. எப்படி செய்யற? ஆ. உனக்கு என்ன பிரச்சனை? ஆ. சொல்லு மேல குஞ்சிக்கிட்டு போட்டார். ஆமா நல்லா நீ வேணாம், எதுவும் வேணாம். அதனால நம்ம அமிர்தம் நம்ம ஆறு கொடுக்குறியா? ஆமா. இன்னைக்கு புதுசா சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு அவர் பார்த்துருக்கேன். இன்னைக்கு என்னையும் அவரையும் போட்டிருக்காங்க. சரி இப்ப செஞ்ச வரு இப்ப ஆடுனேமா. சரி கரெக்டா நான் சொல்லி கொடுத்த மாதிரியே செய்யுங்க. தண்ணி சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்த மோர கட்டி பாரு. எப்படி பாப்பானே? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. பாசவ சராசாத்தி. அண்ணே முருகக்காரண்ணே. முருகக்காரண்ணே வாய் உடம்பு வெண்டிக்காய் வகையில் வச்சாருக்கா. அதே விழுந்து இருந்துச்சு. பட்டபடி கோச்சுக்கிறாங்க. பாவம் வாயிலா பூச்சி அப்படி சிக்கிட்டு வீட்டு சவுண்டு வருது. இந்த உனக்கிட்டே வருது. அப்படி உனக்கிட்டே வரும். அது ஒன் பண்ணிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு ஜாமத்தை அப்படி சவுண்டு வந்துட்டே இருக்கு. பத்திரமா வச்சுக்க. என் உனக்கு நம்ம முடிச்சு வச்சுட்டு இருப்பாவா உட்காந்துருக்க முடியல உன்னால. நான் எப்ப வேணாலும் போவேன் அவர்கிட்ட. அவர் எப்ப போனாலும் என்கிட்ட வருவாரு. அதனால எப்படி பண்ண கையை வச்சாலே வருதா? அப்ப இதை புரிஞ்சுக்கவா? எதை புரிஞ்சுக்கிற? உன் மைக்கு நீ பத்திரமா வச்சுக்க. மொத்த மொத்த பண்ணலையே, மொத்த மொத்த சொல்லலையே, மொத்த மொத்த சொல்லலையே, சீமை
அண்ணே ஆல்ரெடி காரணங்க அண்ணே வணக்கம் அண்ணே நல்லா இருக்கீங்களா ஏன் வேணாங்கிற ஏன் உனக்கு அம்படி செலுப்பு ஏன் என்னத்தை பார்த்து உனக்கு கழிச்சு போச்சு அதனால நம்ம எப்படி திரும்ப போனேன் சூப்பரா போகுமா அங்க ஈடு முழங்குது கருப்ப தம்பி உங்க மூணு டோல் படிச்சு நம்ம அண்ணனுக்கு டோல்கிட்டே போடுறேன் நான் அவர்கிட்ட போய் அவர் எடுத்து வருவார் எப்பவுமே எப்பவுமே எனக்கு தெரியுமா தெரியாம போச்சு அதே ரகசியமா இருக்கே எந்த இடத்த மட்டும் சொல்லுங்க அவர் வண்டிக்கு வரும்போது பாலத்திலே தான் வந்து ஏறாரு பாலத்துல வண்டி அவருக்கு எப்பவுமே ஏறும் பொண்ணி அது கூட இல்லாம தானே இருக்கா அப்படி அப்புறம் பச்சை பலாசி பவன பலாசி பந்தலையோ பாசி பவன பாசி பந்தலையோ அண்ணோடி ஆம்பளை வேணாங்குது நீ அண்ணன் மழை பெய்யுமா எனக்குன்னு அவருக்கு விவரம் தெரியல அண்ணன் சொன்னா சந்தேகப்பட மாட்டாங்க சரி எப்போ வேணாலும் அவர் வரலாம் போகலாம் அந்த மாதிரி நீ என்ன அண்ணன் சொல்லல ஆமா உன்னை அண்ணன் சொல்லி அதனால சந்தோஷம் ஏன் எதுக்கு அண்ணன் சொன்னா உனக்கு என்ன சந்தோஷம் அதனாலயா நீ சுத்தப்பட்டு வர மாட்டேன் ஏமா செட்டுக்காரங்கிட்ட போகணும்ல மெயினா அவர்தே அப்பதான் அவர் சாமான பத்திரமா புடிச்சு வச்சிருப்பாரு இல்லைன்னா அப்புறம் லூஸ்ல விட்டுருவாரு சரி போ அதனால அவர்கிட்ட போலாமா பார்த்து போ பார்த்து போ எதுக்கு பார்த்து போ அவர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு பச்சை மிளகா அது காரம் இல்ல பச்சை மிளகா அது காரம் இல்ல நம்ம செட்டுக்காருக்கு அதுல ஈரம் இல்ல ரொம்ப அகண்டாரு அவர் பவன் எப்படி தோட்டில் உட்கார அங்கே போய் காமிச்சிருக்காரு இங்கிட்டு வாமா பக்கத்துல நீ இருக்கால காமிக்க மாட்டேன் எந்த தெருவு வந்தது என்ன நியூஸ் சொன்னேன் அப்பதான் மைச்சிட்ட ஒழுங்கா போடுவாரு அடுத்த மட்டும் அந்த பிள்ளை வந்து இப்படி காமிக்குமா அப்படின்னா போடுவாரு லைட் அமர்ந்து கீழே போயிருக்கலாம் அதுக்கு போக மாட்டேன்ல அதனால கூப்பிட்டுமா போனா நீ என்ன கப்பல் வச்சுக்கிற அண்ணன் பார்த்துக்கிறா நீ அவசரப்படாதா அவ்வளவு உன்னை அடிக்கிறதுக்கு இல்ல பச்சை மட்டை பச்சை கொண்டு வந்திருக்கான் உனக்கு வேணும் தாய் நான் பாத்துக்க அப்புறம் பாத்துக்க இவளை சிலை வடிப்பார் இவளை சிலை வடிப்பார் எந்த புலவன் இவளை பாட்டி வைப்பார் இதை இவனே காதல் கொள்ளும் இவனை வாழே காலம் பார்த்ததிலே நான் கேட்டதிலே இவன் வார்த்தையிட்டார் ஒரு கவிதை ஒரு கவிதை நான் பார்த்ததிலே இவன் ஒரு சிந்தித்தார் நல்ல அழகியந்தே ஒரு சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நமது கே மீனாட்சிபுரத்தையும் இங்கே நடக்கக்கூடிய கோயில் திருவிழாவையும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தையும் தமிழகம் எங்கும் வேல்டு எங்கும் நைவில் காட்டிக் கொண்டிருக்கும் நமது கிராமத்து மேடை அன்பு சோதரர் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாகவும் கே மீனாட்சிபுரம் பெரியவர்கள் கிராமத்தினர் சார்பாகவும் நன்றி அழைப்பை சமர்த்து அப்போ அவர்
தம்பி வாங்க. முதல்ல இப்படி டான்ஸ்கார அப்படி பக்கத்துல இருந்தா ஓடனே அப்பதான் அவர் ரெண்டு சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாரு அவர் வாயில யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் அதன் கிராமத்து மாடை நண்பர் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி வந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. கிராமத்து மேல யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. உங்களை கூப்பிட்டா பொம்மலுக்கு பேருக்கு அது போயிட்டீங்க. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருந்து போட்டது இருந்து இதெல்லாம் ஆடவோட கணக்கு போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு ஆடிப்பட்ட புள்ள வெளியே ஆடிப்பட்ட புள்ள வெளியே ஆடிப்பட்ட லோகடி செல்லியே ஆடிப்பட்ட புள்ள வெளியே ஆடிப்பட்ட லோகடி செல்லியே நீயா ஒன்று தாரியா இதை போதி பார்த்த போறியா உன முதல் ராத்திரி போய் ஆடிப்பட்ட புள்ள வெளியே ஆடிப்பட்ட லோகடி செல்லியே போட போட படி பையலே புத்தி கட்ட மட பையலே போட போட படி பையலே புத்தி கட்ட மட பையலே உனக்கு எனக்கு சண்டை இந்த உடைய போடு வந்த இந்த உனக்கு எனக்கு சண்டை இந்த உடைய போடு வந்த வணக்கமில்லாத கழுதைக்கிட்டே கொஞ்ச பார்த்து கறக்கணுங்க பாலு கழுதைக்கிட்டே கொஞ்ச பார்த்து கறக்கணும் பாலு வணக்கமில்லாத கழுதைக்கிட்டே கொஞ்ச பார்த்து கறக்கணுங்க பாலு அது மட்டும் தூக்கி போடு காலு பல்லு போகுமோ சொல்ல முடியாது இந்த நாளு ஏழெட்டு முட்டி போட்ட இந்த கழுத ஏழெட்டு முட்டி போட்ட இந்த கழுது எவாலி பயமே கழுது எவாலி பயமே சின்ன பையலே சேவியேடா சின்ன பையலே சேவியேடா நான் சொல்ல போறதே எண்ணி பாரடா உங்களை மதிக்க வேண்டும் முறைப்படி உங்களை மதிக்க வேண்டும் முறைப்படி உங்களை மதிக்க வேண்டும் முறைப்படி இவ போகாதே என போக செருப்பு எப்படி வச்சிருக்க என்ன இப்படி அப்படிலாம் பேசுறேன் இன்னும் நிறைய பேசுறான் அப்படி இன்னும் பேச மாட்டேன் ஏன்னா ஆண்களா ஆண்களை மதிக்கிற அப்படிங்கிறா போன விட்டுக்கிட்டு இருக்க பாருங்க என்னையா சொன்னேன் ரொம்ப ஓவரா நெஞ்ச நிறுத்திட்டு வர நீங்க என்ன சொன்னேன் சத்து பண்ண நினைச்சுக்க நெஞ்சத்தான் முத்துனேன் நிமித்தலையில நீ எல்லாம் கேட்கிற அறிவு இருக்கா நம்ம அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழே இருக்கா ஓரம் இருக்கா உதவி இருக்கா ஒட்டி இருக்கா படுத்து இருக்கா படுத்து நான் கேட்டு போய் கேட்க மாட்டேன். ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் இருக்காங்க போடி அவளே இவளே சின்னாத்தா பெரியாத்தா வப்பாட்டி பொண்டாட்டி வப்பாட்டி என் வப்பாட்டிலாம் கேட்டு போடுவீங்க கேட்க மாட்டேமா. பெண்கள் எனக்கு கண்கள் இருக்காங்க ரொம்ப நீ பேசி வச்சுக்க அடுத்து சாப்பாடு உட்காந்து நாரிக்கு செத்து போவேன் தூக்கிக்கிட்டு விட்டு வச்சுக்க மீனாட்சியோட கொட்டைக்கு போலவை என் கோயிந்தா நீ மாதிரி செய்ய நாங்க மாட்டோம்னு சொல்ல போறோம். நீ சிப்பம் போடுறான் அதை நான் வந்தோடனே சிப்ப ஓபன் பண்ணி வச்சிட்டேன் பார்த்தல நானு நீ வந்து நல்ல பிள்ளையா வந்திருக்கனே நீ சுத்தி சுத்தி போற காத்துல ஓபன் பண்ணி போறேன். நான் வந்து பார்த்தேன் தேடி சிப்பு வந்திருக்கேனே மூணு பச்சை மிளகா மாதிரி இருக்கு பச்சை மிளகா ஏய் லேசா கிடைக்கூடாது பச்சை மிளகாய அது சீனி மிளகா வந்திருக்கியா சீனி மிளகா அதிகமா இருக்கா போய் மட்டும் பாரு சும்மா நறுக்கு சுருக்கிட்டு இருக்கு பாத்துக்க போறேன். இதெல்லாம் மனுஷன் தானயா எங்க வச்சல இல்ல உன்னை பார்க்க பொம்பளை மாதிரி தெரியல உன்னை வந்து ஆம்பளை மாதிரி தெரியலையே சரியில்லாத பொம்பளை நீ சரியில்லாத ஆம்பளை இருக்க மோசமான பொம்பளை ஆம்பளையா நான் அக்காண்டுவேன் நான் தங்கச்சிடுவேன் நான் சித்திடுவேன் நான் பெரியமாண்டுவேன் சித்தப்பாண்டுவேன் பெரியமாண்டுவேன் நான் பல்லமுடுவேன் மேரண்டுவேன் வாக்காண்டுவேன் வரப்புடுவேன் நான் ஆண்டுவேன் நான் ஓண்டுவேன் நீ செய்வேன்னு தெரியுமில்ல ஊன்னு சொல்லுவேன் இப்ப கூப்பிடுங்க இப்ப என் பேர் சொல்லி குட்டியா என்ன சொல்லணும் அப்படின்னு தானே கேட்பேன் ஊன்னு சொல்லுவேன்னு சொல்றேன் அது பாட்டே வந்திருக்கு ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா நல்லா செய்வேன்னு தெரியுமில்ல பயமாறு நல்லா வந்திருக்கு ஊதா கலர் ரிப்பன் ஓ வாயில நானு வாயில கஞ்சி வச்சு ஊத்துறாங்க ரொம்ப நீ பேசாத
சொல்லாத. இப்ப பேசிட்டு குத்து கூலி போட்டு கம்பிட்டு போய் குண்டா முடியல அந்த காடி எடுத்து கொட்டுவேன். அதுக்கு மேல வந்து அடிச்சு சப்பட்டா உள்ள எடுத்து போய் பாத்துக்க. ஏறி அடிச்சா நாளைக்கு செத்து போயிடுவேன். எனக்கு எடுத்து போடுவேன். மேலுக்கு எடுத்து போய் நடுவுல குத்தி ஏப்ப சொல்லிட்டு போய். செத்து தொலைஞ்சு போயிடுவேன். என்னடா சாணும் நல்ல வச்சிருக்கு. என்னடா பண்ணி சொல்ல வர? என்ன நீ சொல்ல வர? இப்ப என்ன சொல்ற? ஏய் இந்த வா. ஓட்டா குண்டமா மேல என்ன சொல்ற? அப்பா மோனே. ஏய் இங்க வாமா. என்ன செய்யற? ஏய் இந்த என்ன? அங்க வர. அங்க வரியா? எழுச்சா பழம். தேனை பழம், தென்னை பழம். சோத்து எடுத்துக்கிறா புட்டா பழம், கலாடி பழம், மலமாரி பழம், முச்சாடி பழம். உனக்கு அறிவு இருக்கா? அவன் எந்த வேலையை உருப்புது? சூடு எதாவது ஒண்ணு இருக்குதா? இப்படி நீட்ட அப்படி தொங்க விட்டு வந்திருக்கீங்க. நீ என்ன மனுஷனா? ஒரு பிறத்த முடி எடுக்க வேணாம். ஏன்னு சொன்னா கூட ஒரு 4 ரூபாய் பிளேடாவது வாங்கி தொலைஞ்சிருக்கு. உனக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்கன்னா இங்க வந்து அதை எடுத்துட்டு போ. எடுத்துட மாட்டேன். தீப்பெட்டியை பொறுத்து வச்சு இப்படி சின்ன பொண்ணு பேச சின்ன பையன் அவன். இப்ப சின்ன தலைமை பொண்ணு இது யாரு நினைச்சது? நீ யாரா போல? பெரிய பிசினஸ் மேன். என்ன பிசினஸ்? ஐயா பிசினஸ் சாதாரண ஆளானே. என்ன பண்ண போற? வியாபாரிமா. என்ன வியாபாரி? சவரிமுடி வியாபாரி. ஓஹோ. என்ன வியாபாரி? சவரிமுடி வியாபாரி. சவரிமுடி வியாபாரி. அதையே அங்க வச்சிருக்கியா? அந்த இந்த முடிவு இந்த கையில வச்சுக்கிட்டு சரி எடுத்துட்டு போய் வச்சுக்க. பக்கத்து சத்துக்கு போயிருவேன். சரி என்ன பண்ணு? அந்த தம்பியை கூப்பிட்டுட்டு அந்த சவரிமுடி அண்ணனை கூப்பிட்டு அந்த அக்கா சொல்லும். இப்ப என்ன பண்ணுவியா? அண்ணன் கூப்பிட்டு பாப்பியா? சரி பக்கத்து போயிட்டு வச்சுக்க. கசுரு. ஆமா அப்பதான் உனக்கு காது நல்லா கேட்கும். அதனால யாரு உள்ள வச்சு பாருங்க. அங்க உள்ள வச்சு மாட்டிருக்கியா? யாருக்கு தெரியுமா? எப்படி வியாபாரம் பாப்பா? என்னது நீங்கம்மா மறைச்சு வச்சா தெரியுமா நல்லா இருக்கும். பெண்களுக்கு போயாத போயிட்டா போ மாறாப்பு மறைச்சாட்டா மாறாப்பு. இங்க தொடர்ந்து விட்டு போ. என்னத்துக்கு திறந்து கடைக்கு போய் நீ கல்ல மிட்டாய் வாங்கினால மூடி வச்சதை சாப்பிடலாம் இருக்கேன். இப்ப கல்ல மிட்டாய வெளியே வச்சு பாரு. அந்த ஈ முக்கியம், கட்டது முக்கியம். மொச்ச விட திக்கி விடுமா அது நல்லா போடுங்க. மூடி வச்சு திறந்து பாரு. சும்மா பேச்சு பேச்சு இல்ல சரியான பொம்பளை பிள்ளாங்க. தமிழ் வச்சுக்காங்க சந்தேகமா இருக்கா? நான் பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை சொல்ற. அப்புறம் இன்னைக்கு எதுக்கு புதுமண்டபம் போனேன்? என்னது புதுமண்டபத்துக்கு எதுக்குமா போனேன்? புதுமண்டபத்துக்கா? புதுமண்டபத்துக்கு மசுராவுக்கு போனே. நீ மசுராவுக்கு போடமா? நம்ம பார்த்தோம்ல புதுமண்டபத்துல பச்சு வாங்கிட்டு வருவோம்ல. ஏன் பச்சு வாங்குற? இப்பதான் பச்சு என்ன செய்யுது? வச்சு பேசுறீங்களே ஆண்கள் இருக்கோம்ல. எங்க ஆண்களை பத்தி அது கூட தேவையில்லை. அப்புறம் பாத்துக்குருவான். உங்களுடைய பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல ஆண்கள் இருக்க பூரா நான் விசாரிக்க சொல்றேன். அதே மாதிரி உங்க பெண்கள் இருக்கிறத பூரா இவருக்கு கொலை போட சொல்லுங்க. அப்படி வேணாமியா? இப்படி சொல்லுவோம். பெண்களை பூரா நீ கொலை போட சொல்லு, ஆண்களை பூரா நான் விசாரிக்க சொல்றேன். யாருக்கு ஓட்டு அதிகம் அவங்களுக்கு பார்ப்போம் அப்படின்ற அதான் உங்களுக்கு உள்ள இறங்கலாம் பார்த்தா தெரியாது இப்ப டெபாசிட் போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வேற ஒண்ணும் இல்ல. நான் சொல்லி எங்க வருது பாரு. தெரியாது சொல்லணும்டா. ஐட்டா மார்களே, கொளுத்த நார்களே, மாமா நார்களே, எல்லாரும் விசிலடிக்க பாப்பா. விசிலடிக்கலே ஒரு 4 ஓட்டு கொடுத்து அங்க ஒரு ரோடு வந்து வாயில என்ன உங்களை வந்துட்டு அப்புறம் அப்படிதான் கேட்டா அப்ப எப்படி கொலை ஓட்டிய போடுங்க? ஒரு ஓட்டம் போடுங்க சார். சரி அதான் செய்யல. காலையில நீங்க எந்திரிச்சு யாராவது உங்க வீட்டுக்காரங்களை தொட்டு கும்பிட்டுருக்கீங்களா? நீங்க கையை தொங்க வைப்போம். ஒரு ஓட்டம் இப்ப யாராவது பெண்களுக்கு சோறு குழம்பு ஆக்குறவங்க கை தொடுக்க பார்ப்போம். மாட்டிக்கிட்டியா? இப்ப மாட்டிக்கிட்டியா? என்ன டெபாசிட் போச்சு? பேசுறேன் ஆண்களை பத்தி ஒத்த குறை நீ சொல்லி கொடு. சொல்லி கொடு. நீ சொல்லி வச்சுக்க. இந்த இடத்துல ஒரு கோட்டை கொண்டு சொல்லி ராவண நீ கோட்டை ராவா பிடிக்கணும். நான் தான் படிச்சனா காப்பு போட்டே தடை போட்டேமா. அதுக்கு சிம்பிளா சரி. அந்த தாம்பளை இந்த நதி இருந்துச்சியா? என்ன இந்த தட்டிட்டாங்க அந்த போய் உள்ள வந்துட்டீங்க. அவன் கேட்டதுக்கு நமக்கு எந்த தட்டி இருக்கு? அந்த தாம்பளை அந்த நதில தப்பா எடுக்க கூடாது. மீசை வச்சிருந்தாங்க. நல்ல முரட்டு மீசை வச்சு அப்படியே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அப்படியே நடந்து வந்தா மீசை முடிக்க விட்டு எப்படி தெரியுமா ஐயனார் சாமி மதுரை செவில இருந்து வர போல இருக்கும். அவங்க கையெடுத்து கும்பிடுறது போல இருக்கும். அவங்க கையை உடச்சு போடுவேன். அவங்க கையெடுத்து கும்பிடுறது போல இருக்கா? ஆனா இந்த காலத்துல இருக்கிறவங்க நாகரிக நாசமா போக உங்க நேரத்துல ஈன கட்சி ஊத்தா உங்க நேரத்துல பொட்டை நூத்தத்தை போய் விட நேரத்துல எப்படியா இருக்கீங்க? மழுக்க சிறச்சுக்கிட்டு மையில மீசைய போட்டு வந்து நிக்கிறீங்க. அது நீ ஏன் பேசுறியா? எங்க ஆம்பளை பத்தி குறை சொல்லுங்க. அதெல்லாம் மீசை வச்ச ஆம்பளை சொல்லணும். எங்களை பத்தி குறை சொல்ல
நீயே வடுக்க சிறச்சவனே பாக்குறேன் மீசை வச்சிருக்கோம் பாரு என்னையே வச்சிருக்கேன். அப்படியே அந்த காலத்துல அவ்வளவு நல்ல மீசை கம்பீரமா வச்சு நல்ல கம்பீரமா இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம உட்காந்து வீட்டுல மறுபடியும் சேர்த்துக்கிட்டு இங்க வந்துட்டு உட்காந்து மனுஷ வரைகிறேன். அது எதுக்கு இந்த மானா ரோசா சூடு சொன்னா நாடு சாக வேண்டியது. அந்த காலத்துல இந்த காலத்துல எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு குறை கண்டு முடியுமா? அப்படியே நீ சொல்லுவாங்க. நீ சொல்லி வேணா பாரு, அப்புறம் இருக்க உனக்கு வேடிக்கை. சொல்லிவிட்டு செத்து போயிருங்க. நீ சொல்லி பாரு மத. அதான் என்னை பத்தி ஆட்டாங்களா என் கூட பிறந்த பிறப்புகளா அன்னை பேச போறேன் தப்பா இருக்கிறாங்க. போடி உங்க நாகரிக நாசமா போக. உங்க நாயத்தை புத்தனை விட்டு மூத்திரமை விட, உங்க நாயத்தை ஈத்த காட்சி ஊத்த, உங்க நாயத்தை பழுக்க கம்பியை காய வச்சு இருக்க. அந்த காலத்துல இருக்காங்க என்னை பத்தி ஆட்டா புரிய வைக்க ரோஸ் ரோஸ் சேர்த்து உட்காந்துருக்க ஆட்டா புரிய வைக்க. அந்த காலத்துல எப்படி இருக்காங்க? அந்த பின்னாடி பேர் பச்சை காலத்துல ஆட்டா கண்ணாடி உட்காந்துருக்காரு. எப்படி இருக்காங்க அந்த காலத்தை? 16 மணி சேலை கட்டி நெத்தி நிறைய பொட்டு வச்சு அப்படியே அள்ளி கொண்ட முடிச்சு நடந்தவங்க எப்படி இருக்கு? அப்படியே கையெழுத்து குப்புறமா இருக்கு. எப்படி இருக்கு? கையெழுத்து குப்புறமா இருக்கு. ஏய் என்னத்த ஆட்டுனா? பத்து மாட்டுக்கு அப்படியா இருக்கு நாடகம். ஏய் இந்த பொம்பளை பிள்ளை அங்கேருந்து வரச்சுலையா? தெரியாது. அந்த பஞ்சு வச்சிருக்கு ஆடாது. அது கூட பரவாயில்ல. அந்த காலத்துல எங்க அப்பா தாண்டா வெள்ளை சட்டோட உட்காந்துருக்காரு. 2 மீட்டர் இங்க வரைக்கும் கை வச்சு இங்க வச்சு இன்னமும் வச்சிருக்கு. இன்னமும் பாருங்க ஆட்டா இருக்கு. இந்த காலத்துல அப்படியா இருக்கு. 45 வயது 50 30 வயது உள்ள சட்ட துணி டெய்லர் ஒண்ணி கொடுத்தா அந்த டெய்லர் 4 வட்டம் பாக்குறேன். இந்த பிள்ளை இருந்தானே நான் சொல்ற மாதிரி செய்யணும். அண்ணே முன்னாடி ஒரு கதவை வச்சுக்கேன், பின்னாடி ஒரு சக்கரை வச்சுக்கனே, ஏணி புண்ணு வச்சுக்க. ஆனா எது வைக்கிறதே வைக்கல. பின்னாடி ஒரு கவுர் வச்சுக்கனே. அந்த கவுர் இருக்குமா சட்டை கலந்து கீழே வந்துடுவாங்க. பின்னாடி இது கட்டிக்குவோமே. சட்டையை போட்டு என்னமா செய்வாங்க? எதுத்தாப்புல 4 ஆம்பளை பையன் வந்தா போதும். நிறைய பார்க்கலாம். நிறைய அவனை பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு ஆம்பளை பையன் இருக்குல்ல. அதே பாக்குறீங்க போல. இது கூட பரவாயில்ல. எங்ககிட்ட இருக்குது நாங்க பாக்குறோம். ஓட்ட இருக்குதா நீ பாத்துக்க. நீ என்ன பண்ண ஒன்னத மட்டும் கூட வாங்க. எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அப்புறம் ஆம்பளை என்ன பாக்குறேன்? ஆம்பளை பாத்துக்கிறேன். நான் என்ன பாக்குறேன்? மஞ்சள் மாடுவா மஞ்சள் மாடுவாரி அந்த கப்புன அழகா சொல்ல மாட்டா பக்கற மாதிரி தொகுல புடிச்சாமி புரியும். நீ ஒண்ணு பண்ண முடியாது. நீ பேசியா நீ? ஆனா இன்னொரு விஷயம் பெண்கள் புடிச்சது தெரியுமா? சுடிதா. அதை யாரு கண்டுபிடிச்சது? யாரு? வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான். நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. ஏன் கண்டுபிடிச்சான்? தன் மனைவி மக்கள் சரீரத்தை வந்து அடுத்து பார்க்க கூடாது. அந்த சுடிதாரை கண்டுபிடிச்சாங்கல்ல, கண்டுபிடிச்சான். அதுக்கு பேரு சால்வை. அந்த சால்வை ஏமா கண்டுபிடிச்சான்? சால்வை எப்படி அதே போடணும்? பொம்பளை பிள்ளைய சால்வை ஓட்டா இப்படி போடணும். இப்படி போடணும். சால்வை வர்ற வழியில கல்லுப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்குறீங்க ஒரு பொம்பளை சால்வை ஓட்டு வச்சா ஏன் அந்த சால்வை ஓடணும்? அது கூட பரவாயில்ல. ஏற்பட்டு தூக்கு ரொம்ப வந்தீங்களா இப்படி அது கூட பரவாயில்ல. நம்ம ஒரு சாமி போடுறோம். சாமி கூட நம்ம வந்து என்ன ஆகும்? உண்டியல் கொடுப்போம். அது எதுக்கு கொடுக்குறான்? ஒரு அன்னதானம் போடணும், ஒரு நிகழ்ச்சி நடந்தா அதுக்காக அந்த உண்டியல் கொடுக்குறான். ஆனா அந்த பிள்ளைங்க சுடிதாரை போட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உண்டியல் விஷயத்தை பார்க்கறது சாலையை கொடுக்குறாங்க. நீங்க எப்படி உண்டியல் கொடுக்குறாரு? சும்மா வாப்பா. எந்த அவனை பார்க்க இருக்கான்? ரெப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடுனா ஆடுவியா? பாடுனா ஓடுனா உட்கார்ந்தா படுத்தா நீங்க படுத்த நானும் கூட வருவேன். கிடையாது அட்டன் ஆகுது. தம்பி தயாராரு அண்ணன் ஆட முடியாட்டி உடனே தான் கூப்பிடுவேன். போனே வா. ஆறா வர்றது ஆடுறது ஆறா வர்றது ஆடுறது நீ கிடந்த நைட்டு கவலையா உட்காராது. அண்ணன் பார்த்துக்கிறேன். வந்தீங்கன்னா இந்த பிள்ளைய கட்டி பிடிக்கலாம், இடுப்புல ஏறலாம், மொத்தம் கொடுக்கலாம். கையெழுத்து கொடுக்குறாரு. 6 வரணும் சொல்லுங்க. தம்பி என்னடா நீ வந்தீங்கன்னா அந்த பிள்ளை விட்டுருக்கீங்களா? அங்கேயே அந்த பிள்ளை வந்துடும். வெரைட்டிக்கு வந்துடும். நீ வரல வீட்டுக்கு வர்றான். போட்டா நச்சுன்னு நாளே ஓடியான். நாடகம் மற்ற நாடகம் வள்ளி திருமணம் போல சத்த நிக்கலாம். நாடகம் வீரமாட்டிய கட்டளை வீரமூர்த்தி நாடகம் மனவேண்டியா போட்டுருக்குல. எப்படி வயசு குமரிக்குள்ள உனக்கு கொண்ட கூட கொஞ்ச வயசு குமரிக்குள்ள உனக்கு கொஞ்ச கூட
கசிஞ்சு போயிடும் ஒழுங்கா போயிடும். நல்லா சொல்றீங்க கேட்டுக்க. நீ யாரு ஒருத்தவரையோ நான் யாரு ஒருத்தவையோ இன்னைக்கு நிலைமைக்கு கேள்வியாச்சு ஒருத்தல நல்லா குடியாந்து கறியும் போட்டு விடிய வரைக்கும் நைட்டு 10 மணி காலை 6 மணிக்கு நான் தேவை புருஷன் நீ தான் எனக்கு போட்டேன். அதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணி அதை கடிக்க இருப்பாங்களா? புருஷன் கொண்டாடி என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணுவடியே பண்ணலாம் பண்ணக்கூடாது. அவன் ஓட்டு போட்டா போற ஆவட்டா போற ஓட்டு பண்ணாது அப்படி இருக்குன்னு பாத்துக்க. இந்த ரொம்ப சேட்டா கூடாது. அடிபட்ட முட்டை காரி வளரு கொண்ட காரி அந்த முட்டை காரி வளரு கொண்ட காரி அடிபட்ட முட்டை காரி வளரு கொண்ட காரி வளரு கொண்ட காரி. சூப்பரா. நீ அங்கிட்டு போமா, நீ இங்கிட்டு வாயா, இங்கிட்டு வந்து குத்தியா. முட்டையில போறீங்க கையா அத்த மக புள்ளே நம்ம அத்த மக புள்ளே இதற்கு கல்வி அவனை ஊரா இல்ல. அப்படி தண்ணி இங்க இந்த பெட்டிக்கலாம் எங்க வரிய மாடு வச்சு குடிச்சல மாடு வச்சு குடிச்சல மாடு வச்சு குடிச்ச பெட்டி தாண்டி உங்க வந்து டோல்கேட் கொண்டாக்குற டோல்கேட் கொண்டாக்குற நான் ஒரு தொட்டுச்சு குழவி எங்க கொட்டுச்சு மூணு கட்டோட அவளை கூப்பிடுமாங்க. உனக்கு அறிவு இருக்கா? குடிக்க வேண்டிய கடிக்கிற கடிக்கிற குடிக்கிறேன் இல்ல அது என்ன செய்யறா பாரு. நல்லா பாத்துங்க. அப்படி நல்லா பாத்துங்க. என்ன சொன்னோம்ல மீசைய மயில வளர்ந்துருக்கீங்க. இப்ப எங்க இருக்கு மீசை கொப்பை மவளை கேட்டிய ஒழுங்கு மீசைய வளர்ந்துருக்கோம். ஏன் வளர்ந்தாங்க அந்த காலத்துல எப்ப உங்க காலத்துல பொண்டாட்டி முட்டை கட்டாங்கல்ல முத்தம் குடுத்தீங்கல்ல மீசை குடுத்துன்னு சொன்னாங்களா இல்ல இல்ல? இப்ப என்ன இருக்கிறாங்க மாமா ஒரு மவுத்துக்கு சொல்லுங்க முத்த முத்துறேன் சி போங்க மீசை குத்துது உங்க எட்டியில வந்து மீசையில எடுத்துறாங்க. ரொம்ப பழிச்சுடா அளவுக்கு வந்து ரொம்ப பகிர்ந்து அன்னைக்கு என்னாகிற தங்கம் நீ எனக்கு ஏத்த சிங்கம் என்னாகிற தங்கம் நீ எனக்கு ஏத்த சிங்கம் என்னாகிற தங்கம் நீ எனக்கு என்னாகிற தங்கம் நீ எனக்கு ஏத்த சிங்கம். நீ இப்படி தெரியாத ஒன்று அணைய மாட்டேங்குது. இங்கே வந்தீங்கன்னா சேர்ந்து ஓட்ட அந்த பிள்ளை அணையாது. தனியா ரெண்டே போடுறியா நீங்க முட்டி தனியாவா தனித்தனியா ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி ரோட்டோ ஒரு வீட்டுக்காரி ரோசாப்பு ஜனக்காரி ரோசாப்பு ஜனக்காரி காதோடு குட்டக்காரி காதோடு குட்டக்காரி இவ காதோடு குட்டக்காரி இவ காதோடு குட்டக்காரி சுந்தரி கையெழுத்து வீட்டுக்காரி ஐ வந்தாலும் வாட்டி மதுரை நாமு தாண்டி மதுரை நாமு தாண்டி
சரி, ஏப்பா, முதல்ல டேய், சின்ன பொண்ணு. டேய், இங்க வாடா, அம்மா. டேய், தம்பி,